காந்தியினுடைய முக்கியமான இரண்டு விஷயங்கள் தான் கோட்சேவுக்கு எதிராக. ஒன்று, காந்தி 1930 அவன் போய் ஆர்எஸ்எஸ்ல சேர்றான். ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து கோட்சேனுடைய சகோதரன் அவன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பேட்டி கொடுக்குறான். நண்பர் அதை குறிப்பிட்டார். நான் தெரியும். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கோட்சே என்பவர் முழுக்க பகத்சிங் போன்றவர்கள், சந்திரசேகர் ஆசாத் போன்றவர்கள் மிகப்பெரிய தியாகிகளாக போற்றப்படுகிறார்கள். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அவர்கள் தியாகிகள் தான். ஆனால் அவர்கள் லட்சியவாதிகள் அல்ல. அவர்களை ஒரு மாடலாக வைத்துக்கொண்டு நாம் பின்பற்ற முடியாது என்று சொல்லி பகத்சிங்கையும் சந்திரசேகர் ஆசாத்தையும் மிகவும் இழிவாக அவர்கள் கருத்தறிந்தார்கள் என்பதை நம்ம வரலாறு பதிவு செய்து நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் முழுக்க அந்த சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக இருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த மூவர்ண கொடியை எடுக்கிற பொழுது அவர்கள் அப்சர்வரில் எழுதினாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரபூர்வமான அந்த ஏட்டில் அவர் எழுதினாங்க. மூவர்ண கொடி என்பது ஏற்கத்தக்கதல்ல. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் 3 என்று சொல்லப்படக்கூடிய எண் துரதிர்ஷ்டமான எண். எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு லட்சியமாக இருக்கக்கூடியது காவி கொடி தான். எனவே அந்த காவி கொடியை தான் நாங்கள் விரும்புகிறோம் என்பதை பிரகடனப்படுத்தினார்கள், வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்லாமல் அரசியல் சட்டத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசியல் சட்டத்தை பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, அந்த இந்திய அரசியல் சட்டம் என்று சொல்லப்படுவதிலே மனு சாஸ்திரத்தை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. உலகத்திலே இருக்கக்கூடிய சட்ட நெறிமுறைகளிலெல்லாம் தலையாயது மனு சாஸ்திரமானது. எனவே அந்த மனு சாஸ்திரனுடைய அடிப்படையில் தான் அரசியல் சட்டம் இயற்றப்பட வேண்டும். எனவே அதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று அரசியல் சட்டத்தை நிராகரித்தார்கள் என்று நான் பார்க்கிறேன். தேசிய கொடியும் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி அரசியல் சட்டமும் உடன்பாடு இல்லை. அதே மாதிரி அமைப்பு என்று சொல்லப்படக்கூடியதில் முழுக்க முசோலினுடைய அமைப்பை அடிப்படையாக வைத்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். இதுக்கப்புறம் அந்த விடுதலை போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது முழுக்க அவர்கள் எதிராக இருந்தார்கள். குறிப்பாக குரு கோல்வார்கர் அப்போ தன்னுடைய பத்திரிகையில் அவர் எழுதுகிறார், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எடுத்து போரிடுவது என்பது வீண் வேலை. இப்பொழுது நீங்கள் போரிட வேண்டியது 3 பேரை எதிர்த்து தான் நீங்கள் போரிட வேண்டும். ஒருவர் முஸ்லிம்கள், உள்ளூர் பகைவர்களை எதிர்த்து தான் நீங்கள் போரிட வேண்டும். முஸ்லிம்கள், 2வது கிறிஸ்தவர்கள், 3வது கம்யூனிஸ்டுகள். எனவே இந்த 3 உள்ளூர் பகைவர்களை எதிர்த்து தான் நீங்கள் போராட வேண்டும். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடுவது என்பது வீண் வேலை என்று அவர் கோல்வால்கர் பதிவு செய்கின்றார் என்பதை பார்க்கிறோம். இப்போ அடுத்தது அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது, விடுதலை பற்றிய பிரச்சனை வருகின்ற பொழுது முழுக்க காந்திக்கு எதிராக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பற்றி தோழர் முன்னால் இருந்து தோழர் ரொம்ப விரிவாக குறிப்பிட்டார்கள். அதில் குறிப்பாக அந்த பாகிஸ்தானுக்கு 55 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இவர் சொன்னதனால தான் அவர் கொல்லப்பட்டார் என்று பரவலாக ஒரு கருத்து பரப்பப்பட்டது, ஒரு பொய் பிரச்சாரம் பரப்பப்பட்டது என்பதை நண்பர்கள் அறிவார். ஆனால் உண்மை அதுவல்ல. அதை நண்பரும் அவர் சுட்டி காட்டினார். காந்தியினுடைய அந்த கோட்பாடு அவர்களுக்கு உடன்பாடாக இல்லை. அவர் ஏற்கனவே சனாதனவாதி என்று தன்னை பிரகடனப்படுத்தி வருவர் தான். அதில் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் அது வேறு விஷயம். ஆனால் அந்த சனாதனம் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு மத வெறியாக இல்லை என்பது ரொம்ப குறிப்பாக நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவர்கள் முஸ்லிம்கள் மீது மிகவும் அனுசரணையாக இருந்தார் என்ற ஒரு மிகப்பெரிய எரிச்சல் கோட்சேவுக்கு இருந்தது என்பதை அவருடைய பத்திரிகையாகிய இந்திராஷ்டிரா என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகையில் கோட்சே பதிவு செய்கின்றார், நம்ம பார்க்கிறோம். அதனால காந்தியினுடைய முக்கியமான 2 விஷயங்கள் தான் கோட்சேவுக்கு எதிராக இருந்தது. ஒன்று, காந்தி முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருப்பது என்பது ஒன்று. அடுத்தது, மதத்தை அரசியலில் புகுத்தக்கூடாது என்று காந்தியடி குறிப்பிட்டார். இந்த 2 விஷயங்கள் தான் அவனுக்கு கோட்சேவுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கியது என்று பார்க்கிறோம். அதனால தான் 1930 அவன் போய் ஆர்எஸ்எஸ்ல சேர்றான். ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து பிறகு அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளராக ஆகி இந்திராஷ்டிரம் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகையை நிறுவி தொடர்ந்து அதை முன்னெடுத்து செல்கிறான். அப்பொழுது தொடர்ந்து காந்திக்கு எதிராக கருத்துக்களை அந்த இந்திராஷ்டிரத்தில் அவன் பதிவு செய்கின்றார். இந்திராஷ்டிரத்தினுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடியவர் சிவாஜி, அதே மாதிரி ராணா பிரதாப், குரு கோவிந்த் சிங், இந்த 3 தான் நமக்கு லட்சிய புருஷர்கள். காந்தி அவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு சிறுமியான ஒரு மனிதராக எனக்கு தோன்றுகிறார். அது மாத்திரமல்லாமல் சுதந்திர போராட்டத்திலே காந்தியினுடைய பங்களிப்பு என்பது மிகவும் அற்பத்தனமானது. இதே வார்த்தையை அவன் எழுதுகிறார். சுதந்திர போராட்டத்திலே காந்தியினுடைய பங்களிப்பு என்பது மிகவும் அற்பத்தனமானது என்று கோட்சே பதிவு செய்கின்றார் என்பதை பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு சங்கி
கவர்னர் RSS ரவி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நமக்கு சமகாலத்தில் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள முடியும். அப்போ இதனுடைய அடிப்படையிலே தான் வந்து காந்தி சுட்டுக் கொள்வது என்ற முடிவு எடுக்கிறான். அப்போ எடுக்கின்ற பொழுது இப்போ ஏற்கனவே அந்த பிரச்சனை வந்தது, RSS இல்லையா அப்படிங்கிறது. இப்போ ஏற்கனவே இந்த காந்தி சுட்டுக் கொள்வதுன்ற சமயத்துக்கு முன்னாலே அவன் போய் இந்து மகாசபா இதில் போய் சேர்ந்து கொடுக்குறான். இந்து மகாசபை என்பது யாருக்குரிய RSS காட்டிலும் மிகவும் மோசமான ஒரு அமைப்பு தான். அப்போ இந்த இரண்டு அமைப்புகளும் பெரிய வித்தியாசம் கிடையாது, இரட்டை பிறவிகள் தான். ஆனால் அந்த இந்து மகாசபையில் இருந்து தான் அவன் வந்து தொடர்ந்து தன்னுடைய நடவடிக்கையும் பிரச்சாரையும் எடுத்துக்கொண்டு போய் சுட்டுக் கொள்றான். சுட்டுக் கொள்ற போது கூட எவ்வளவு கொடூரமாக அவன் முடிவெடுக்கிறான் பாருங்க. தன்னுடைய கையில இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொள்கிறான். இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு தான் போய் காந்தி சொல்றான். அவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், காந்தி சுட்டுக் கொன்றவன் இஸ்லாமியன் என்று இந்தியா முழுவதும் பரவட்டும் என்பதற்காக அந்த வேலையை செய்கிறான். அப்படித்தான் ஆயிற்று. பல இடங்களில் இஸ்மாயில் என்று இருக்கிறனால அதை வைத்துக்கொண்டு வேண்டும் என்று RSSல இருக்கக்கூடியவர்கள் காந்தி இஸ்லாமியன் ஒருவன் சுட்டுக் கொண்டு விட்டான், இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய அவன் காந்தியை சுட்டுக் கொண்டான் என்று சொன்னார். அது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கியது. இந்த இடத்துல தந்தை பெரியார் அவர்களை நாம் நினைவுகூட வேண்டி நன்றியோடு நினைவுகூட வேண்டிய கடமை இருக்கிறது, கடப்பாடு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை நாடு முழுவதும் கொழுந்து விட்டு எரிகின்ற பொழுது அங்கே ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கக்கூடியவர்கள் தந்தை பெரியாரை அணுகி, ஐயா நீங்கள் தான் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் செலாவணியாக இருக்கும் என்று சொல்லி அவருடைய ஆல் இண்டியா ரேடியோவுக்கு அழைச்சி அவரை சுட்டுக் கொன்றவர் அவர் வந்து இஸ்மாயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முஸ்லீம் அல்ல, அவன் வந்து இந்துத்துவ அமைப்பை சார்ந்த கோட்ஸே என்று தந்தை பெரியார் அவர்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு கலவரம் என்பது கட்டுப்படுத்தப்பட்டது என்பதை நம்ம தந்தை பெரியாருடைய குறிப்புகளிலிருந்து நாம் பார்க்க வருகிறோம். அப்போ இது வருகின்ற பொழுது, அப்போ அந்த RSS இல்லையா என்ற பிரச்சனை வருகின்ற பொழுது கோபால் கோட்சேனுடைய சகோதரர் அவன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பேட்டி கொடுக்குறான். நண்பர் அதை குறிப்பிட்டார் என்று நான் கேட்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பேட்டி குறிப்பிட்டான். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கோட்சே என்பவர் முழுக்க RSS சார்பாக RSS கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர் தான், அவர் சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் அதை நேரடியாக அவர் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை. ஏனென்றால் காந்தியை சுட்டுக் கொண்டதற்கு பிறகு மிகப்பெரிய அளவிற்கு அந்த RSSலை சார்ந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வேட்டையாடப்படுவார்கள், கடுமையான போலீஸ் சித்திரவதைக்கு உள்ளாவார்கள் என்பதை முன்கூறியே அனுமானித்த காரணத்தினால தன்னை RSS என்று அவன் எந்த இடத்திலுமே பதிவு செய்யவில்லை, அல்லது பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை குறிப்பாக அந்த கோபால் கோட்சே தன்னுடைய நேர்காணலில் குறிப்பிடுகின்றார். எனவே இதில் RSS தான் கொன்றது என்பதை காட்டும் RSSனுடைய கோட்பாடு தான் அவரை கொன்றது என்பதுதான் டெக்னிக்கலான ஒரு சரியான விஷயம் என்பதை கோபால் கோட்சேனுடைய அந்த வாக்குமூலத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு பிறகு இப்போ அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு இந்த கோட்சேனுடைய வழிபாடு என்பது மேலோங்கி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ உங்களுக்கு புதுடெல்லியில் இப்போ 2014 ஒட்டி காலகட்டத்தில் கோட்சேவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்று. அதே மாதிரி மீரட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் கோட்சேவுக்கு கோயில் கட்டுவதற்கான முன்மனைப்பை சங் பரிவார்கள் தொடர்ந்து முன்முயற்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். கோட்சேவுக்கு கோயில் கட்டுவது. நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் சாட்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிஜேபி MP, அவர் சாட்சி மகராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அவர் வந்து நேரடியாக பகிரங்கமாக சொல்கிறார், கோட்சே மிகச்சிறந்த தேசியவாதி, மிகச்சிறந்த தேசபக்தன், அவனை நாம் கொண்டாட வேண்டும் என்று மிக வெளிப்படையாக அவர் அறிவிக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்து மகாசபையினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால காந்தியினுடைய உருவப்படத்தை வைத்து கொண்டு துப்பாக்கினால் சுடுகிற பொழுது அதில் இருந்து ரத்தம் வர்ற மாதிரி அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இந்து மகாசபாவில் சுடுற போது அப்படியே ரத்தம் ஒழுகிறது. உடனே அதை எல்லாரும் கைதிட்டு ஆரவாரம் என்று இனிப்புகள் கொடுக்கின்றார்கள். எப்படி கோட்சே வந்து காந்தி சுட்டுக் கொண்ட பொழுது RSS இனிப்பு வழங்கினார். இனிப்பு வழங்கியதோடு மாத்திரமல்லாமல் ஒரு மிகப்பெரிய அரக்கன் அழிந்தான் என்று சொல்லி கொண்டாடினார்கள் என்பதெல்லாம் பதிவு இருப்பதை நான் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் என்ன, இதற்கு முன்னாலெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கலை. ரொம்ப கமுக்கமாக மறைமுகமாக அவர்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவர்கள் எதையும் வெளிப்படையாகத்தான் சொல்கின்றார்கள்.
பிரகடனமாக வெளிப்படுத்தித்தான் அவர்கள் தங்களுடைய காரியங்களை தங்களுடைய காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதை நேரடியாக இப்பொழுது நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் சொல்லி தான் செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையில் இருக்கக்கூடிய அந்த மத குருமார்களுடைய பார்லிமெண்ட் என்று சொல்லப்படக்கூடியது கூடிய பொழுது அவர்கள் வெளிப்படையாக குறிப்பிட்டார்கள், 50% இந்திய அரசியல் சட்டத்தை, இந்து ராஷ்டிரத்தினுடைய அரசியல் சட்டத்தை நாங்கள் எழுதி முடித்து விட்டோம். அந்த 50 விழுக்காடு இருக்கக்கூடிய அந்த அரசியல் சட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்னவென்று சொன்னால், முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே உயிர் வாழலாம், ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான ஓட்டுரிமையும் கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, வாக்கு போடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்பதை நாங்கள் அந்த அரசியல் சட்டத்தில் தீர்மானித்திருக்கிறோம். அதே மாதிரி தலைநகர் டெல்லி அல்ல அயோத்தி என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்போ இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு விதமான பிற்போக்கான இந்த காலச்சக்கரத்தை ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலே தள்ளக்கூடிய மாதிரியான அந்த விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கும் அந்த முசோலினுடைய அந்த மாடலைத்தான் அவர் கூறுகிறார். இத்தொழில் அப்படித்தான் முசோலினி செஞ்சார். ஏன்னா அங்கே இருந்த பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது, அதே மாதிரி அவர்களுக்கு மனவிலக்கு உரிமை கிடையாது. ஆனால் அவர்கள் கட்டாயம் திருமணம் செய்தாக வேண்டும், அவர்கள் தனியாக இருக்கக்கூடாது. இன்னைக்கெல்லாம் தாலிபான்ல எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரியானதான் முசோலினி சட்டம் வச்சிருந்தால் அதே சட்டத்தை தான் இந்த சாமியார்களுடைய பாராளுமன்றத்திலே அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் மோகன் பகத் தன்மையில் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். இந்திராஷ்டிரம் என்று சொல்லப்படக்கூடிய வேன் புறப்பட்டு விட்டது, இந்த வேனுக்கு பிரேக்கே கிடையாது, இந்த வேனுக்கு ஆக்சிலேட்டர் மாத்திரம்தான் இருக்கிறது, எனவே அது மிக வேகமாக அந்த வேன் புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது, இதற்கு குறுக்கே நிற்பவர்கள் அடித்து ஒடுக்கப்படுவார்கள் என்பதை தெளிவாக அவன் குறிப்பிடுகிறார். எனவே அவர்கள் ரொம்ப தயாராகிவிட்டார்கள் என்பதை நாம் குறிப்பாக முன்னோடி செயல்பாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் நாம் மிக அடிப்படையான ஒரு கோட்பாடாக நம்ம இப்பொழுது இந்த 24 தேர்தலை முன்னெடுக்க வேண்டும். தேர்தல் புறக்கணிப்பு அல்லது தேர்தலிருந்து விலகி இருத்தல் என்பதெல்லாம் இருக்கு, கடந்த காலத்தில் இருக்கிறது, அதை பான்மையான அமைப்புகள் இருக்கிறது, அதை பற்றி விமர்சனத்துக்கு நான் போக விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அபாயம் என்பது அந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பது மிகப்பெரிய அபாயமாக மாறிவிடும் என்பதை மாத்திரம் நான் பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்றால் இது இந்தியாவினுடைய வரலாற்றையே அதனுடைய திசைவழியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மைல்கல்லான ஒரு திருப்புமுனையான தேர்தலாக இருக்கிறது. எனவே இங்கே 40 தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்பது நமக்கு வெற்றி அல்ல. 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் சங் பரிவார்கள் அல்லது பிஜேபி தோற்று விட்டார்கள் என்பது நமக்கு வெற்றி அல்ல. எந்த ஒரு தொகுதியிலும் அவர்களுக்கு டெபாசிட் கிடைக்கவில்லை என்பதுதான் நம்முடைய வெற்றி என்பதாக வைத்துக்கொண்டு நாம் காரியங்களை தொடக்க வேண்டும். அதற்கான ஒரு எளிய தொடக்கமாகத்தான் இந்த பொது மேடை என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதை உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி சமூக ஊடகங்களில் அது பற்றிய விளக்கத்தை தெரிவித்து மிகப்பெரிய ஒரு சிவில் சொசைட்டியினுடைய குரல் என்பது எவ்வளவு வலிமை வாய்ந்தது, அது இந்தியா போன்ற நாடுகளில் இந்த குரல் என்பது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், அண்மை புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் மத்தியதர வர்க்கத்தினர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 50% மேலே இன்னைக்கு இருக்கிறார். எனவே இவர்களுடைய இந்த ஓட்டு என்று சொல்லப்படக்கூடியது, இந்த சிவில் சொசைட்டியினுடைய அந்த குரல் என்பது ரொம்ப ரொம்ப வலிமையானது. அரசியல் திசைவழியே அதனுடைய செல்நெறியே தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அதை நாம் 2014, 2019 சற்றே பின்னடைவுக்கு உட்பட்டு ஏமாந்தது போல் இதை இந்த முறை அப்படி ஏமாந்து விடக்கூடாது என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.